ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கான வீடியோவில் பச்சை சுண்டக்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். இது நல்லா பசியை தூண்டிவிடும். சர்க்கரையோட அளவையும் மிதப்படுத்தி கொடுக்கும். நமக்கு கால்சியம் அதிகளவு இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்க்கு எப்போயுமே நல்லெண்ணெய் தான் பெட்டர், குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ இந்த சுண்டைக்காய் வேக வச்ச சுண்டைக்காவை இதில் ஆட் பண்ணிடுங்க. எதனால் வேக வச்சு சேர்க்குறோன்னா, நல்லா அந்த ஊறுகாய் நமக்கு மசிஞ்சு அந்த மிளகாத்தூள் எல்லாமே உள்ளே இறங்கணும் இல்லையா, அதனால தான் வேக வச்சு சேர்க்குறோம். நல்லா மசிஞ்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருங்காயம் கெட்டி பெருங்காயம் மாதிரி தான் நல்லா பொரிய விட்டுட்டு சேருங்க. அப்போ தான் அந்த வாசனை ஊறுகாயோடு நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்ச இந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிடலாம். வெந்தயம் எவ்வளோக்களவு சேர்க்குறோமோ அது ஊறுகாய்க்கான வாசனை நமக்கு நல்லா தூண்டி கொடுக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதுக்கு சரியாக இருக்கும். இப்போ உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். கல் உப்பு தான் ஊறுகாய்க்கு எப்போயுமே பெட்டர், அதனால் கல் உப்பே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இதையும் வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். கசப்புத்தன்மை இருந்துச்சுன்னா, ரொம்ப கசப்புத்தன்மை இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும், அதனால் வெல்லம் சேர்த்துருக்கோம். இனிப்பு, புளிப்பு, உரப்பு, கசப்புன்னு எல்லாமே இந்த ஊறுகாயில் கிடைக்கும். சின்ன குழந்தைங்களும் சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி சுண்டைக்காய் சேர்த்துக்கலாங்க. கிடைக்காத சீசனில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. வினிகர் எதனால் சேர்க்குறோன்னா, ஒரு வருஷம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வினிகர் சேர்க்குறோம். சீக்கிரமே காலி பண்ணிடுவோன்னா வினிகர் சேர்க்க தேவையில்லை. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.